அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்ப்போம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு இளைஞன். இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். பகலில் காலேஜில் படிச்சுட்டு நைட்டில் இந்த ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுற டெலிவரி பாயாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு. அதில் கிடைக்கிற மாதம்னா ஒரு 10,000 15,000 வருது. அதில் பாதி பணத்தை ஊரில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிடுறாரு. மீதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ரூம் வாடகை, இவருடைய சாப்பாடு, அப்புறம் ஒரு டெய்லி இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு ரெண்ட்டுக்கு பைக் எடுக்கிறார். சொந்தமாக இவர்கிட்ட பைக்கு கூட கிடையாது. அதை வச்சு இவருடைய கதை, ஒரு வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இது நடுவில் ஒரு வயசான அம்மா ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரை இவர் தான் அவங்க வீட்டில் போய் ஃபுட்டை டெலிவரி பண்ணுறாரு. அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருந்து படிக்கட்டு வழியாக இறங்கி கீழே வரும்போது ஒரு பேக் ஒன்று பார்க்குறாரு. அதை எடுத்து பார்த்தா அந்த பேக்கில், சின்ன பேக் தான், நிறைய பணம் இருக்குது. இதை பேக்கை எடுத்தோடனே சுற்றி கிற்றி பார்க்குறாரு. யாரும் நம்மளை பார்க்குறாங்களான்ட்டு. யாரும் பார்க்கலன்னொன்னே மனசில் ஒரு சபலம். அந்த பேக்கை அப்படியே எடுத்துன்னு இவர் தங்கிக்கிற ரூமில் ஒழிச்சு வச்சிடுறாரு. ஒழிச்சு வச்சுட்டு, ஐயோ இங்கே இருந்தால் யாருன்னா பார்த்துட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் டெய்லி பைக்கு ரெண்ட்டுக்கு எடுப்பார் பாருங்க, அந்த மெக்கானிக் ஷாப்பில் போய் புதைச்சி வச்சிடுறார். புதைச்சி வச்சுட்டு இவர் மனசுக்குள்ளே ஒரே கற்பனை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொந்தமாக பைக் வாங்கணும், வாங்கி நம்ம டெய்லி எதுக்கு வாடகை எடுத்துன்னு இருக்கோம், அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கற்பனையில் இருக்கார். இது நடுவில் இந்த பணத்தை பறி கொடுத்த அந்த வயசான அம்மா அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும், அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் விசாரிக்கிறாங்க. யாராவது பணத்தை பார்த்தீங்களா? நான் நேற்று தான் பேங்க்லேருந்து ட்ரா பண்ணி 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா யாரும் பார்க்கல அப்படின்றாங்க. இவங்களை டெய்லி கூட்டின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, நேற்று உங்கள் வீட்டுக்கு இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணான்ல மேடம், அவன் தானே லாஸ்ட்டாக அந்த பையன் வந்திருக்கிறான், அவனை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னோடனே இவரை கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த அம்மா. எப்பா நேற்று நீ தானேப்பா டெலிவரி பண்ணதுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு போகும்போது பையன் எதனா பார்த்தியாப்பா அப்படின்ட்டு. அம்மா உடனே இவன் என்ன சொல்லிடுறான், இல்லை மேடம் நான்லாம் பணம்லாம் பார்க்கல, நான்லாம் பேக்கெல்லாம் எதுவும் பார்க்கல மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பரவாயில்லப்பா போப்பா அப்படின்னாங்க. இவரும் வந்துடுறார். வந்த உடனே இவருக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவருடைய மனசாட்சி உறுத்து, ஐயோ இன்னொருத்தர் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோமே, பணத்தை தொலைச்சிட்டு அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசாட்சி இவரை உறுத்தி இவரை தூக்கம் இல்லாமல் ஆக்கிடுது. அதுக்கப்புறம் இந்த இளைஞன் என்ன முடிவு எடுத்தார், பணத்தை பறி கொடுத்த அந்த வயசான அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த வயசான அம்மாவை லீலா சாம்சன் நடிச்சிருக்காங்க. இந்த ஃபுட் டெலிவரி பாயாக பரணிதரன் அப்படின்றவர் நடிச்சிருக்கார். முக்கியமான இந்த 2 பேர் தான் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர். 2 பேருமே ஒரு நல்ல அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் 2 பேருடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. இந்த என்ஜினியரிங்கில் படிக்கிற இளைஞன்ட்டு அந்த கேரக்டரை காட்டும்போது தம்மு, தண்ணி, இந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது, அதுமாரி தானே இப்போ வர படத்துலலாம் காட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் காட்டாமல் ஒரு நல்ல ஒரு இளைஞனை, ஒரு மனசாட்சி உள்ள இளைஞனை இந்த படத்தில் இந்த கேரக்டரில் செத்து வச்சுருக்கார் இந்த படத்தினுடைய டைரக்டரு. இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எந்தவித தொய்வு இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக போகுது. முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை நம்ம சொல்லியே ஆகணும். ரொம்ப அருமையான ஒரு அபாரமான நல்ல கிளைமேக்ஸை இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் ராம் மகேந்திரா. இவர் ராம் மகேந்திரா டைரக்டர் மணிரத்னம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டு டைரக்டராக வேலை பார்த்துருக்கிறாரு. இந்த படம் யூடியூப்லேயே இப்போ இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.